வந்து ஒரு ஒரு வீடியோ அவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தாங்க. அதுக்கு அவங்க வந்து இதுவெல்லாம் போடுவாங்க, ஷார்ட்ஸ், ரீல்ஸ் அந்த மாதிரி ஒரு சேனல். அவங்க சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக அந்த சேனல் வச்சுட்டு இருந்தாங்க. அதுல சரி கொடுப்பா, நான் சும்மா போடுறேன் அப்படின்னு தான் நான் வந்து என்னுடைய பழைய சேனலை நான் ஆரம்பிச்சேன். அதுல பாத்தீங்கன்னா நான் வந்து ராஜ வித்யாலயா பத்தி நான் பார்த்தேங்க. ஒரே ஒரு வீடியோ தான் நான் பார்த்தேன். எனக்கு அது பார்த்தோன்னே ரொம்ப வந்து இது வந்து நம்மளுக்கு கரெக்டான இதுவா இருக்கும். நம்மளுடைய சாரியை டெவலப் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போறதுக்கு வந்து ஒரு ராஜ வித்யாலயா இருக்க அந்த சார், அந்த அண்ணா தான் எனக்கு நம்மளுக்கு கரெக்டா எனக்கு ரொம்ப சூட்டபிளா ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவரு பேசின விதம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து யூடியூப் பத்தியெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க. நான் ஃபர்ஸ்ட் சேனல்ல இருக்கும் போதுமே என் பசங்க கிட்ட தான் வந்து அப்லோட் பண்ணு, எடிட் பண்ணு, வீடியோ எடிட் எல்லாத்துக்குமே சும்மா நான் வந்து காமிப்பேனே தவிர எனக்கு அதுல ஒரு ஏபிசிடி கூட எனக்கு தெரியாது, அப்லோட் கூட பண்ண தெரியாதுங்க. அந்த ஸ்டேஜ் தான் நான் இருந்தேன். அதனால எனக்கு எதுவுமே அதை பத்தி தெரியாதுன்னும் போது இப்போ ராஜ வித்யாலயா ஒரு சார் பாத்தீங்கன்னா அந்த வீடியோலயே வந்து நான் எனக்கே புரியுற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்போ வந்து நான் ஒரே ஒரு வீடியோ தான் அவரை பார்த்தேன். நான் நிறைய வீடியோ போய் ரெஃபர் பண்ணி எப்படி சொல்லுவாரு, அவர் எவ்வளவு சப்ஸ்கிரைபர் அதெல்லாம் கூட நான் அவளை பார்க்கல. ஒரே ஒரு வீடியோ பார்த்துட்டு எங்க வீட்டுல எங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி நான் பார்த்திருக்கேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னு. சரி உனக்கு அது ஓகேவா இருந்தா நீ பண்ணு. ஆனா எங்க வீட்டுல வந்து எனக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணாங்க. சரி நீ பண்ணலான்ட்டு அந்த அன்னைக்கே நான் வந்து அவர்கிட்ட ஃபீஸ் கட்டி அந்த அன்னைக்கே ஒரு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு கிளாஸுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு அவரு. அதனால வந்து எனக்கு ஃபீஸ் கட்டி அந்த அன்னைக்கே சேர்ந்தேங்க. சேம் டே ஃபர்ஸ்ட் சாரி சேல்ஸ் பண்ண வந்திருக்கோம்னா நம்மளுக்கு என்கரேஜா நல்லா பண்ணி சாரி சேல்ஸ் பண்ண விடுவாருன்னு பார்த்தா ஃப்ரீ பிளிட்டிங் போடுன்னு சொல்றாங்க. அப்புறம் டிப்ஸ் கொடுன்றாங்க. இது எப்படி போய் சேருமோ, கரெக்டா பண்ணுவாங்களான்ற மாதிரி எனக்கு அந்த ஸ்டேஜ் ஸ்டார்டிங்ல எனக்கு ஒரு இதுவா தான் இருந்துச்சுங்க. எனக்கு அது ஃபுல்லுமே எனக்கு ஒரு பிடிக்கல. அதுதான் நான் மெயினா சொன்னேன்னா, ஏன் நடுவில் வந்து நீங்க என்ன சொன்னீங்கன்னா குவிட் பண்ணிக்கிறேன், நானு எனக்கு வீடியோ போடவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ நான் போட்டு பாத்தீங்கன்னா அது கலெக்ஷன்ஸ் வாங்கி நான் சேல்ஸ் போட்டேன். அது பாத்தீங்கன்னா எனக்கு வீடியோஸும் போகல, சேல்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்னுடைய ஃபீஸ் கட்டினீங்க கரெக்டுங்களா? ஆமா. அடுத்து வந்து நான் உங்களை மொபைல் வாங்க சொல்லிட்டேன். ஆமா. அதுக்கப்புறம் நீங்க ஒரு வீடியோக்குமே சாரி புதுசா வாங்கி வீடியோ போட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறமா உங்ககிட்ட சாரி வாங்குறது காசு இல்லையா? ஆமா ஆமா, எல்லாமே லாக் ஆயிடுச்சு. நான் சாரி சேல்ஸ் ஆகல, எனக்கு சாரீஸும் சேல்ஸ் ஆகல, சாரி போகல. அப்போ இதுக்கு மேல என்ன பண்றது? நான் வந்து எங்க வீட்லயே ஹஸ்பண்டுமே போயிட்டு எல்லாத்துக்குமே நான் வந்து நான் எப்பவுமே பண்ணிட்டு தான் இருக்கேன். அவர் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த டைம்ல சும்மா போய் அவரை போய் நம்ம இது பண்ண முடியாதனால சரி இது குவிட் பண்ணிக்கலாம், இதோட நிப்பாட்டிக்கலாம், இது சரியா வராது அப்படின்னு நான் இவர் அண்ணா கிட்டே நான் சொல்லிட்டேன். நானு சேனல்ல போடுற சாரி எடுத்து நீங்க புதுசா ஒரு சேனல்ல போட்டா கூட அது அங்க மூவ் ஆகாது. இல்ல வேற ஏதாவது ஒரு சேனல்ல மூவ் ஆகுற சாரீஸ் எடுத்து உங்க சேனல்ல போட்டா கூட அது மூவ் ஆகாது. சரிங்களா? இது வந்து ஒரு வண்டியோடைய ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி தான். இது இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. இப்ப அதே மாதிரி இவங்க கிட்ட ஒருத்தவங்க ஆர்டர் பண்றாங்கன்னா, இப்ப புதுசா வர்றாங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து முதல்ல என் கையில எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ நான் அதை வச்சு வாங்கிக்கிறேன் அப்படின்றாங்க. சரிங்க, இப்ப 2-3 பேர் ஒரு ப்ளூ கலர் வாங்கிட்டாங்க. இப்ப அடுத்து ப்ளூ கலர் கேட்டாங்கன்னா நீங்க எப்படி வாங்கி தருவீங்க? அவங்கள்ட்ட இல்லைன்னு தானே நீங்க சொல்லணும். இன்னொன்னு, இப்ப ப்ளூ கலர் மட்டுமே அவங்களுக்கு பிடிக்காது, இல்ல வேற கலர் காட்டுங்கன்னு கேட்பாங்க, வேற டிசைன் கேட்பாங்க. நீங்க அதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், கரெக்டுங்களா? சரி விற்கலைன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். விற்கலைன்னா நான் வந்து பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் கொடுத்துருவேன். அது மாதிரி கண்டிப்பா பண்ண முடியாதுங்க. இப்ப சரி அவங்களும் வாங்கலைன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா அவங்க வாங்குவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்ம வந்து யூடியூப்லயே வீடியோஸ் வந்து அவைலபிளா இருக்கு, நிறைய பேர் போடுறாங்க டிப்ஸ் வீடியோன்னு. அதை விட்டுட்டு ஒரு ஆள் ஏன் வந்து என்கிட்ட பணம் கட்டி கோச்சிங் வந்து ஜாயின் பண்ணணும்? இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்க ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் இருக்கணும். ஆமா, எங்க வீட்ல வந்து எங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காரு. அதாவது இவங்க கேட்கறத உங்க ஹஸ்பண்ட் வந்து செஞ்சிருவாங்க. அதாவது கோச்சிங் ஜாயின் பண்ணி விட்டாரு, போன் வாங்கி கொடுத்துட்டாரு, எல்லாமே எனக்கு அவர்தான். ஏன்னா நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் பாத்தீங்கன்னா என்கிட்ட எந்த இதுவுமே கிடையாது. அவர்கிட்ட தான் நான் பணம் வாங்கி, அன்னைக்கு கூட நான் கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது கூட எனக்கு காசு வேணும் கொடுங்க, நான் வந்து கோச்சு ஜாயின் பண்ண போறேன்னு சொல்ல எனக்கு அவர் தான் எனக்கு கொடுத்தாருங்க. இன்னைய வரைக்கும் எனக்கு கேமரால இருந்து எல்லாமே வந்து அவர் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் போயிட்டு இருக்குதுங்க, நல்லா கொஞ்சம் சேல்ஸ் போறதுனால நான் இப்போ கொஞ்சம் வந்து அவரை டிபெண்ட் பண்ணாம என்னுடைய கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் மூவ் ஆகும். அதுல இருந்தே நான் வந்து கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன்.
இந்த வீடியோவில் வந்து என்னுடைய கிளையண்ட்டுடைய ஒரு இன்டர்வியூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இவங்க நேம் வந்து பிருந்தா. இவங்க வந்து சாய் டெக்ஸ் அப்படின்ற ஒரு சேனல் வச்சுருக்காங்க. அதில் வந்து சாரீஸ் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்னுடைய பெய்டு கோச்சிங்கில் ஜாயின் பண்ணி இவங்களுடைய சேனல் மானிட்டைஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து சாரீஸ் வந்து நல்லபடியாக வித்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஷார்ட்ஸ் போடலை, வாரத்தில் 2 வீடியோ தான் போட்டிருக்காங்க. லைவ் வரதே கிடையாது. இதெல்லாம் எப்படி பண்ணாங்க, இவங்களுடைய ஜேர்னியை தான் நம்ம வந்து இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களை பற்றினா ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுங்க. என் பேர் பார்த்தீங்கன்னா பிருந்தா, கோயம்புத்தூர்ல இருக்கேங்க. ஹவுஸ் ஒய்ஃப் நான். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த சாரீ பிஸ்னஸை வந்து நீங்கள் வீட்லேயே பண்ணியிருக்கலாம் இல்லையா? எதற்கு நீங்கள் யூடியூப்னு ஒன்று யோசிச்சிங்க, அதை சொல்லுங்க. அது சாரி சேனல் எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு முன்னாடி நம்ம பழைய சேனல் பற்றி சொல்லுவாங்களா? சொல்லுங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் சாரீஸ் வந்து வித்துட்டு இருந்தீங்கல்ல? ஆமாம். சரிங்களா, அது முதல்ல உங்களுக்கு எப்படி ஐடியா வந்தது? அது பாத்தீங்கன்னா சாரி வந்து நம்ம இங்க நான் லோக்கல்ல சேல்ஸ் பண்ணிட்டு தாங்க இருந்தேன். அது வந்து ஒரு லிமிட்க்கு மேல வந்து போகாது. ஒரு டைமே அவங்க எடுத்தாங்கன்னா திருப்பி அவங்க ரிப்பீட்டடா எடுக்க முடியாதுன்றதுனால இப்ப இது தாண்டி நம்ம பண்ணணும், இன்னும் அது கொஞ்சம் பெருசு பண்ணணும் அப்படின்றதுனால ஒருத்தவங்களே நம்ம போய் திருப்பி அவங்க கிட்ட வந்து கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லி அவங்களே எடுக்க சொல்ல முடியாது. முதல்ல வந்து நீங்க யாரை கேட்டீங்க? அதாவது உங்க சொந்தக்காரங்கிட்ட கேட்டீங்களா, இல்ல ஃப்ரெண்ட்ஸ்ட்ட கேட்டீங்களா? எங்க நெய்பர்ஸ் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்கள நம்பியே நான் எடுக்க ஆரம்பிச்சப்போ ஒரு டைம் வந்து அவங்களால எடுக்க முடியல. அது வந்து அவங்களையும் நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா எத்தனை முறை நான் எடுக்கிற போதெல்லாம் அவங்க வந்து எடுப்பாங்கன்னு நம்ம வந்து அதை எதிர்பார்க்க முடியாது. அந்த மாதிரி டைம்ல சரி இதுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல்ல நம்ம போவோம், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போதுதான் என் பசங்க வந்து ஒரு வீடியோ, அவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தாங்க. அதுக்கு அவங்க வந்து இதுவெல்லாம் போடுவாங்க, ஷார்ட்ஸ் ரீல்ஸ் அந்த மாதிரி ஒரு சேனல். அவங்க சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக அந்த சேனல் வச்சுட்டு இருந்தாங்க. அதுல சரி கொடுப்பா நான் சும்மா போடுறேன் அப்படின்னு தான் நான் வந்து என்னுடைய பழைய சேனலை நான் ஆரம்பிச்சேன். அதுல பாத்தீங்கன்னா நான் வந்து சேல்ஸ் போட்டிருந்தேன். சாரி சுடி 2மே நான் மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தேங்க. ஒரு யூனிக்கான இது நான் போடலை, 2மே மிக்ஸ் பண்ணி போட்டப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வியூஸ் ஒரு 50 சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாங்க. வியூஸுமே வந்து எனக்கு ரொம்ப போகாது. அப்போ நான் எல்லாத்துக்கிட்டையுமே வந்து ரெஃபர் பண்ணுவேன், நான் இன்னைக்கு வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்க அப்படின்ட்டு நான் சொல்லவும் அவங்க பார்ப்பாங்க. ரொம்ப கம்மியான வியூஸ் தான் வரும், ஒரு 50 சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாங்க. ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னு நினைச்சீங்க? உங்க சேனல் வந்து க்ரோ ஆகலை, யூடியூப் டிப்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ என்னுடைய சேனல் எப்போ பார்த்தீங்க, அதை சொல்லுங்க. அந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா நான் வந்து வீடியோமே பாத்தீங்கன்னா நான் ரெகுலராகவே போட மாட்டேன். நான் எனக்கு எப்போ நினைக்கிறேனோ அந்த மாதிரி போடுவேன். ஒரு வாரம் கூட விட்டுடுவேங்க. ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஏதோ ஒரு கலெக்ஷன்ஸ் எடுத்தேன்னா ஒரு வீடியோ போடுவேன். அது மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாம அந்த மாதிரி தான் போட்டுட்டு இருந்தேன். அப்போது நான் வந்து சும்மா அப்படியே பார்க்கும்போது ராஜ வித்யாலயா பத்தி நான் பார்த்தேங்க. ஒரே ஒரு வீடியோ தான் நான் பார்த்தேன். எனக்கு அது பார்த்தோன்னே ரொம்ப வந்து இது வந்து நம்மளுக்கு கரெக்டான இதுவா இருக்கும், நம்மளுடைய சாரியை டெவலப்மெண்ட் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போறதுக்கு வந்து ஒரு ராஜ வித்யாலயா இருக்க அந்த அண்ணா தான் நம்மளுக்கு கரெக்டா எனக்கு ரொம்ப சூட்டபிளா ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவரு பேசின விதம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து யூடியூப் பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க. நான் ஃபர்ஸ்ட் சேனல்ல இருக்கும் போதுமே என் பசங்க கிட்ட தான் வந்து அப்லோட் பண்ணு, எடிட் பண்ணு, வீடியோ எடிட் எல்லாத்துக்குமே சும்மா நான் வந்து காமிப்பேனே தவிர எனக்கு அதுல ஒரு ஏபிசிடி கூட எனக்கு தெரியாது, அப்லோட் கூட பண்ண தெரியாதுங்க. அந்த ஸ்டேஜ் தான் நான் இருந்தேன். அதனால எனக்கு எதுவுமே அதை பத்தி தெரியாதுன்னும் போது இப்போ ராஜ வித்யாலயா அவர் சார் பாத்தீங்கன்னா அந்த வீடியோலயே வந்து எனக்கே புரியுற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதனால இது வந்து இந்த இதுதான் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு அப்ப பார்க்கும்போது தெரிஞ்சுது. அப்போ வந்து நான் ஒரே ஒரு வீடியோ தான் அவருக்கு பார்த்தேன். நான் நிறைய வீடியோ போய் ரெஃபர் பண்ணி எப்படி சொல்லுவாரு, அவர் எவ்வளவு சப்ஸ்கிரைபர் அதெல்லாம் கூட நான் அவளை பார்க்கல. ஒரே ஒரு வீடியோ பார்த்துட்டு எங்க வீட்டுல எங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னு. சரி உனக்கு அது ஓகேவா இருந்தா நீ பண்ணு. எங்க வீட்டுல வந்து எனக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணாங்க. சரி நீ பண்ணலான்ட்டு அந்த அன்னைக்கே நான் வந்து அவர்கிட்ட ஃபீஸ் கட்டி அந்த அன்னைக்கே ஒரு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அன்னைக்கு கிளாஸுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு அவரு. அதனால வந்து எனக்கு ஃபீஸ் கட்டி அந்த அன்னைக்கே சேர்ந்தேங்க, சேம் டே. ஓகே,
இப்போ நம்ம வந்து என்ன பிளான் பண்ணோம், என்ன மாதிரி வீடியோஸ்லாம் போடலான் இருந்தோம். இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட நான் சொன்னேன், அதாவது சாரீஸ் நீங்கள் விற்றீங்கன்னா முதல்ல வந்து வாங்க அவங்க விரும்ப மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன போட்டோம்னா சாரி ப்ரீப்ளீட்டிங், சாரி டிப்ஸ்லாம் போட்டோம். அதை பற்றிலாம் சொல்லுங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க சாரி சேனல் போட்டீங்கன்னா நம்மளை நம்பி வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்கங்க. அதனால நீங்க வந்து சாரி டிப்ஸ் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி கண்டென்ட் ஃபர்ஸ்ட் நீங்க போடுங்க அப்படின்ட்டு அண்ணா தான் எனக்கு சொன்னாங்க அந்த ஐடியா. எனக்கு ஃபர்ஸ்ட் அதுல சுத்தமா வந்து ஒரு இதுவே கிடையாது. என்னடா அது ஃபர்ஸ்ட் சாரி சேல்ஸ் பண்ண வந்திருக்கோம்னா நம்மளுக்கு என்கரேஜா நல்லா பண்ணி சாரி சேல்ஸ் பண்ண விடுவாருன்னு பார்த்தா ப்ரீ பிளிட்டிங் போடுன்னு சொல்றாங்க, அப்புறம் டிப்ஸ் கொடுன்றாங்க. இது எப்படி போய் சேருமோ, கரெக்டா பண்ணுவாங்களான்ற மாதிரி எனக்கு அந்த ஸ்டேஜ் ஸ்டார்டிங்ல எனக்கு ஒரு இதுவா தான் இருந்துச்சுங்க. எனக்கு அது ஃபுல்லுமே எனக்கு ஒரு பிடிக்கல. அதுதான் நான் மெயினா சொன்னா ஏன் இப்படி சொல்றாரு, எனக்கு சாரி சேல்ஸுக்கே நல்லா கொடுத்தா அந்த மாதிரி போட்டாதான் நம்மள சேல்ஸ் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னுடைய சாரி இதுல நான் காட்டன் சாரி எப்படி வந்து வாஷ் பண்றது அப்படின்ற மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கொஞ்சம் ஒன்னொன்னா போட ஆரம்பிச்சேங்க. அப்போ கொஞ்சம் சப்ஸ்கிரைபரும் கொஞ்சம் வந்ததுங்க. நான் அப்போ வந்து சேல்ஸ் வீடியோவே போட காணோம். வேற டிப்ஸ் வீடியோ போடுவாங்க, மெயின்டெனன்ஸ் டிப்ஸ், அப்புறம் ப்ரீ பிளீட்டிங். வீக்லி 2 வீடியோஸ் தான் ஸ்டார்டிங் போடுவேன். இந்த ப்ரீ பிளீட்டிங் எவ்ரி வீக் வந்து ஒரு ப்ரீ பிளீட்டிங் வீடியோ, ஒரு வந்து டிப்ஸ் வீடியோ, இப்படிதான் போட்டுருவேன். ஓகே, இப்போ நான் வியூவர்ஸ்க்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒன்று நான் சொல்லிடுறேன். இப்போ டைரக்டா நம்ம ஆடியன்ஸ் கிட்ட ஒரு இதை விற்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க மனசு வந்து பாறங்கள் மாதிரி ஆயிரும், என்னடா ஏதோ விற்க வர்றான் அப்படின்ற மாதிரி ஆயிரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல உள்ள போறதுக்கு வந்து ஏதோ ஒரு வழியை பார்க்கணும். அப்ப என்ன பண்றோம், நீங்க வந்து காட்டன் சாரி வச்சிருக்கீங்களா, அதை இப்படி வாஷ் பண்ணாதீங்க, அதுல கலர் இருக்கா இப்படி வாஷ் பண்ணுங்க, சில்க் சாரியில இந்த மாதிரி டேமேஜ் ஆயிடுச்சா இதை நீங்க இப்படி ரிப்பேர் பண்ணலாம், இப்படிலாம் நம்ம அவங்க கிட்ட போயிட்டு பாரு நான் ஒருத்தவங்க இந்த மாதிரி நான் சாரி வித்துட்டு இருக்கேன், நீங்க எங்கிட்ட வேணும்னா வாங்கிக்கோங்க. முதல்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்த நம்ம இது பண்ணிட்டு உள்ள போயிட்டு அதுக்கப்புறமா அவங்க கிட்ட நம்ம வந்து கேட்கலாம். இப்போ நான் எப்படி பண்றேன்னாங்க, நான் வந்து வாரத்துக்கு 2 தடவை யூடியூப் டிப்ஸ் போடுறேன். அவங்களுக்கு தேவையானது அவங்களுடைய ப்ராப்ளம், அவங்களுடைய மினி ப்ராப்ளம் நான் சால்வ் பண்றேன். அதை சால்வ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட ஒரு நல்ல இது உறவை ஏற்படுத்திக்கிறேன். அதுக்கப்புறமா சரி இவர் தான் ரைட் பர்சன், இவர் சின்ன ப்ராப்ளம் எனக்கு சால்வ் பண்ணி கொடுக்குறாரு, நம்ம பெரிய ப்ராப்ளம் இருக்கு, நம்ம அதுக்காக கோச்சிங் போகலாம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அதைத்தான் நம்ம உங்களுடைய சேனல்ல பண்ணோம். ஃபர்ஸ்ட் நம்ம டிப்ஸ் அவங்களுக்கு சால்வ் பண்ணுங்க, சாரி சேல்ஸ் வீடியோவும் ஒன்று போடுங்க அப்படின்னு தான் நம்ம பண்ணோம். இப்போ நம்ம போட்டுட்டு இருக்கும் போது நடுவில் வந்து உங்களுக்கு ஒரு டிப் இருந்தது, சரிங்களா, கரெக்டுங்களா? நடுவில் வந்து நீங்க என்ன சொன்னீங்கன்னா குவிட் பண்ணிக்கிறேன், நான் எனக்கு வீடியோ போடவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ நான் போட்டு பாத்தீங்கன்னா அது கலெக்ஷன்ஸ் வாங்கி நான் சேல்ஸ் போட்டேன். அது பாத்தீங்கன்னா எனக்கு வீடியோஸும் போகல, சேல்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்னுடைய ஃபீஸ் கட்டினீங்க, கரெக்டுங்களா? ஆமா. அடுத்து வந்து நான் உங்களை மொபைல் வாங்க சொல்லிட்டேன். ஆமா. அதுக்கப்புறம் நீங்க ஒரு வீடியோக்குமே சாரி புதுசா வாங்கி வீடியோ போட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறமா உங்ககிட்ட சாரி வாங்குறது காசு இல்லையா? ஆமா ஆமா, எல்லாரும் லாக் ஆயிடுச்சு. நான் சாரி சேல்ஸ் ஆகல, எனக்கு சாரீஸ் சேல்ஸ் ஆகல, சாரி போகல. அப்போ இதுக்கு மேல என்ன பண்றது? நான் வந்து எங்க வீட்லயே ஹஸ்பண்டுமே போயிட்டு எல்லாத்துக்குமே நான் வந்து டிபெண்ட் எப்பவுமே பண்ணிட்டு தான் இருக்கேன். அவர் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த டைம்ல சும்மா போய் அவரை போய் நம்ம இது பண்ண முடியாதனால சரி இது குவிட் பண்ணிக்கலாம், இதோட நிப்பாட்டிக்கலாம், இது சரியா வராது அப்படின்னு நான் இவர் அண்ணாக்கிட்டே நான் சொல்லிட்டேன். நானு அப்போ பாத்தீங்கன்னா என்ன வேண்டாங்க, நீங்க கண்டிப்பா இது வந்து நீங்க கண்டினியூ பண்ணுங்க, இன்னைக்கு எடுத்த உடனே உங்களை யாரும் நம்பி வந்து வாங்க மாட்டாங்க, நீங்க வந்து ஒரு 3 years நீங்க இது வந்து கண்டினியூ பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் அப்பதான் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணதே வந்து அவர் தாங்க. அந்த ஸ்டேஜ்ல நான் கண்டிப்பா 1 month இருப்போங்க, அப்போ நான் ஸ்டாப் பண்ற மாதிரி தான் இருந்தேன், அந்த ஸ்டேஜ்ல இருந்தேன். அப்ப நான் என்ன பண்ணேன்னா சரி இவங்களை வந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாரத்துல ஒரு வீடியோ போட்டோம் இல்லையா. அதனால நம்ம இப்ப வந்து என்னுடைய கோச்சிங் வந்து 4 monthsங்க, இவங்களுக்கு மானிட்டைஸ் ஆகிறது வந்து 6 months ஆச்சு, கரெக்டுங்களா? ஆமா. இப்ப எதுக்காக இந்த டிலே அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒண்ணு இவங்க வந்து சாரி வீடியோ போடுறாங்க, சாரி போடும்போது 2 நிமிஷம் பார்ப்பாங்க, அதுக்கடுத்து உங்களுக்கு கால் பண்ணிடுவாங்க. என்கிட்ட வந்து நீங்க இன்னைக்கு வீடியோ போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த கலெக்ஷன்ஸ் அனுப்புங்க அப்படி சொல்லிடுவாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா வாட்ச் டைம் வந்து அடி வாங்குது. இன்னொன்னு ஒரு வீடியோ போடுறாங்க அப்படின்னா அது 1 நாள் 2 நாளைக்குள்ள அது எக்ஸ்பைரி ஆயிடுது, அதோடைய கலெக்ஷன் வந்து ஸ்டாக் அவுட் ஆயிடுது.
அதனால அந்த வீடியோ பார்க்கணுன்ற ஒரு எண்ணத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. இன்னொன்னு அதான் சொல்றேன்ல, ஸ்கிப் பண்ணி பார்க்கறதுனால வாட்ச் டைம் வந்து ரொம்பவே கம்மியாகுது. வாட்ச் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியல. இப்போ நான் வந்து ஒரு டிப்ஸ் வீடியோ போடுறேன்னா வியூஸ் பத்தி பார்ப்பாங்க, இந்த வீடியோ முடிச்சோடனே வாட்ச் டைம் பத்தி பார்ப்பாங்க, அடுத்து வேற ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் பத்தி பார்ப்பாங்க. இப்படி தொடர்ச்சி இருக்கும். ஆனா சாரி சேனலை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து நிலைமை. கரெக்டுங்களா? ஆனா உங்களுக்கு வந்து இப்ப சேல்ஸ் பத்தி நம்ம பார்ப்போம். எப்போ உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சது? எப்போ வந்து சேல்ஸ் கொஞ்சம் பிக்கப், அப்பாடா ஏதோ ஒண்ணு கடவுள் கண்ணை தந்திருக்காருன்னு தோணுச்சு? அது பாத்தீங்கன்னா எனக்கு தீபாவளி டைம்ல பாத்தீங்கன்னா பிக்கப் பண்ண ஆரம்பிச்சுதுங்க. கொஞ்சம் அது சீசன் டைம்ன்றதுனால எனக்கு கொஞ்சம் அப்பதான் ஸ்டார்ட் பண்ணுச்சுங்க. எனக்குமே வந்து ஒரு கான்பிடென்ட் அப்பதான் வந்தது. சரி, நம்ம கரெக்டான வழியில தான் போயிட்டு இருக்கோம். இது வந்து நம்மளுக்கு நம்ம போறது வந்து கரெக்டா, இப்ப அந்த அண்ணா வந்து நம்ம கரெக்டா தான் கூட்டிட்டு போறாங்க, இது சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி டைம்ல நான் வந்து ஒரு கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நான் திருப்பி நான் எடுத்துட்டே இருக்கேன். அந்த கலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு ரிப்பீட்டடா போயிட்டே இருக்குங்க. நான் வந்து ஒரு 4 டைம் ரீஸ்டாக் எடுத்து போடுற அளவுக்கு எனக்கு அந்த ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு. ஒரே ஒரு கலெக்ஷன்ஸ் அதுல எனக்கு அந்த டைம் தீபாவளிக்கு ஒரு அந்த நெருக்கத்துல இருக்கிற ஒரு வீடியோ அது நல்லா, அது வந்து நல்ல வியூஸ் போச்சு. நான் சப்ஸ்கிரைபரும் எனக்கு அதுல வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. இப்ப எவ்வளவு வீடியோஸ் போட்டிருக்கீங்க? எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்கு உங்களுக்கு? ஞாபகம் இல்லையா? 2700 கிட்ட இருக்குமா? 2700 கிட்ட இருக்கும். நீங்க பாட்டு போட்டுட்டே இருக்கீங்க, சேல்ஸ் வருதுன்னு. இப்ப 74 வீடியோ போட்டிருக்காங்க. 2680 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருக்காங்க. ஓகே, இப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லணும். இவங்களுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கான காரணம் என்னன்னா இவங்களுடைய ப்ராடக்டோடைய தரம் நல்லா இருக்கு. சரிங்களா? நீங்க ஒருத்தர் கூட எனக்கு அனுப்புனீங்க, நல்லா இருந்தது. அதாவது இது என்ன இவ்வளவு சீப்பா கம்மியான பிரைஸ் கொடுக்குறாங்களேன்னு, ஏன் அப்படி கம்மி பண்றாங்க? நானே கூட சொல்லுவேன், இதை கூட வச்சு வித்துட வேண்டியதானே நீங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்மளதுல வந்து ரொம்ப வந்து ஒரு மினிமமான மார்ஜின்ல தான் நான் வந்து எப்பவுமே கொடுக்குறதுங்க. நம்ம வந்து ஹெவி ப்ராஃபிட் வந்து வச்சு பண்றதுல. ஏன் பாத்தீங்கன்னா நம்ம வந்து புதுசா இப்பதான் வந்து இதுல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோங்க. இதுல வந்து நம்ம மார்ஜின் எல்லாரும் மாதிரி ஈக்குவலா பண்ணனா அப்ப அவங்களுக்கும் நம்மளுக்கும் டிஃபரன்ஸ் கிடையாதுங்க. அப்ப வந்து எல்லாருமே அவங்க ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களதான் போய் இது பண்ணுவாங்க. நம்ம கிட்ட குவாலிட்டியுமே வந்து நல்லா இருந்தாலுமே நான் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் அந்த அண்ணா கிட்ட சொல்லுவேன், என்கிட்ட குவாலிட்டியா இருக்குது. ஆனா ஃபர்ஸ்ட் வாங்காத போது ஏன் வாங்கலன்னு தெரியலன்னா அப்போ இவங்க தான் சொல்லியிருக்காங்க குவாலிட்டி இருக்குது, நம்மளுக்கு தெரியும், அது வந்து அவ்வளவா வெளியில நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா. அதுக்கப்புறம் தான் இப்போ வாங்க ஆரம்பிச்சோம். இப்போ வந்து எல்லாரும் மெயினா நம்ம கிட்ட ரெகுலரா வாங்கிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தவங்க வாங்கினாங்கன்னா கண்டிப்பா ரிப்பீட்டடா எல்லா வீடியோஸ்லயும் அவங்க வந்து வாங்குறாங்க. ஏன் பாத்தீங்கன்னா குவாலிட்டி வந்து மெயினுங்க. என்னுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா நான் ப்ராஃபிட்டை விட குவாலிட்டி தான் வந்து மெயினா இது பண்ணி. ஓகே, இப்ப நீங்க வந்து முதல்ல என்ன பண்ணீங்கன்னா ப்ராஃபிட் வந்து ரொம்ப கம்மியா வச்சுங்க, சில நேரம் உங்களுக்கு லாஸும் ஆச்சு இல்லையா? இப்ப நிறைய பேர், இப்ப நான் வந்து உங்களை பத்தி 2-3 லைன் எழுதுவேன், அதை பார்த்துட்டே சில பேர் வந்து நானும் சாரி சேனல் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், ஏதோ ஒரு மினிமமான ஒரு அமௌண்ட் வச்சுட்டு அவங்க வர்றாங்க. இப்ப இதுல இருக்கக்கூடிய ரிஸ்க் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு தடவை அவங்க பணத்தை செலவு பண்ணி சாரி வாங்கி வச்சுட்டாங்கன்னா அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம போட முடியுமா? இல்ல வந்து பலன் மேலதான் வைக்கணும். அதோடைய ரிஸ்க் என்ன அதை சொல்லுங்க. நிறைய பேர் என்கிட்ட வந்தாங்க, நான் பண்ணாதீங்கன்னு சொல்லி அனுப்புறேன், அதை சொல்லுங்க. அதாவது இப்போ பாத்தீங்கன்னா புதுசா ஒருத்தவங்க சாரி பிசினஸ் பண்ணணும்னு வர்றாங்க, சரிங்களா? அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? இதுல இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அதை சொல்லுங்க. அது ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிடுறேன் நானு. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு பிடிக்கும், இப்ப நம்மளுக்கு பர்சனலா இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்ம எடுப்போம், அது பாத்தீங்கன்னா ஒண்ணு கூட போவாதுங்க. அது யாருக்குமே பிடிக்காம போயிருமா, அது என்னன்னு எந்த ரீசனாலே தெரியல. அது சில நேரம் வந்து எனக்கு ஒரு 2 இது அந்த மாதிரி பிளாக் ஆயிடுங்க. பிளாக் ஆயிடுச்சுன்னா அதுல பாத்தீங்கன்னா ஒரு 20,000 கொடுத்து எடுத்தா ஒரு 40,000 அதுல போய் எனக்கு பிளாக் ஆயிடும். அதுக்கு நெக்ஸ்ட் இது நான் பாத்தீங்கன்னா அதுலயே ரொட்டேஷன்ல தான் போட்டு இது பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி பண்ணும் போது நம்ம திருப்பி நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் எடுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து இருந்தா மட்டும்தான் இதுல வந்து நம்ம சர்வே பண்ண முடியும். அதாவது இதுல வந்து ஒரு முதலீடுன்றது கண்டிப்பா அவசியம், தேவை.
அதாவது இப்போ உங்க சேனல்ல போடுற சாரி எடுத்து நீங்க புதுசா ஒரு சேனல்ல போட்டா கூட அது அங்க மூவ் ஆகாது. இல்ல வேற ஏதாவது ஒரு சேனல்ல மூவ் ஆகுற சாரீஸ் எடுத்து உங்க சேனல்ல போட்டா கூட அது மூவ் ஆகாது. சரிங்களா? இது வந்து ஒரு வண்டியோடைய ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி தான். இது இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. இப்ப அதே மாதிரி இவங்க கிட்ட ஒருத்தவங்க ஆர்டர் பண்றாங்கன்னா, இப்ப புதுசா வர்றாங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து முதல்ல என் கையில எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ நான் அதை வச்சு வாங்கிக்கிறேன் அப்படின்றாங்க. சரிங்க, இப்ப 2-3 பேர் ஒரு ப்ளூ கலர் வாங்கிட்டாங்க. இப்ப அடுத்து ப்ளூ கலர் கேட்டாங்கன்னா நீங்க எப்படி வாங்கி தருவீங்க? அவங்ககிட்ட இல்லைன்னு தானே நீங்க சொல்லணும். இன்னொன்னு, இப்ப ப்ளூ கலர் மட்டுமே அவங்களுக்கு பிடிக்காது, இல்ல வேற கலர் காட்டுங்கன்னு கேட்பாங்க, வேற டிசைன் கேட்பாங்க. நீங்க அதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். கரெக்டுங்களா? சரி, விற்கலைன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். விற்கலைன்னா நான் வந்து பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் கொடுத்துருவேன். அது மாதிரி கண்டிப்பா பண்ண முடியாதுங்க. இப்ப சரி, அவங்களும் வாங்கலைன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா, அவங்க வாங்குவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கையை மட்டும் வச்சுட்டு நம்ம அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு டைமும் நம்ம விற்காத போது அவங்கள நம்ம போய் அப்ரோச் பண்ண முடியாது. இப்போ ஒரு டைம் நீங்க விற்கல, நீங்க சொன்ன மாதிரி சரிங்க இது நம்ம கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து வாங்கிப்பாங்க. ஒவ்வொரு டைமுமே நம்ம வந்து அந்த மாதிரி நிறைய டைம் சான்ஸ் இருக்குங்க. அந்த மாதிரி சில நேரம் வந்து பிளாக் ஆயிடும் நம்மளுக்கு சேல்ஸ் ஆகாம. அந்த மாதிரி எல்லா டைமுமே நம்ம வந்து அவங்கள வந்து எதிர்பார்க்க முடியாது. இப்ப நம்ம யூடியூப்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தர் கண்டிப்பா வந்து இப்போ புதுசா வந்து டெய்லியுமே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ரெகுலரா வாங்குறவங்களும் வாங்கிட்டே இருப்பாங்க. சில டைம் அவங்களும் வாங்க முடியாதுங்க. ஏன்னா ஒரே ஒருத்தருமே பாத்தீங்கன்னா ரெகுலராவே அவங்க எவ்வளவு சாரின்னு வாங்குவாங்க. அதனால புதுசா வருவாங்க, அவங்க வந்து நம்ம கிட்ட வாங்குவாங்க. அவங்களுக்கு கொஞ்ச நாள் அப்படியே வாங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்போ பிடிக்குதோ அந்த கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி வாங்குவாங்க. இப்ப சார் கேட்டாரு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் புதுசா வந்து ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு 1 lakh இல்லாம நம்ம வந்து சாரி பிசினஸ் நீங்க பண்ணவே முடியாதுங்க. இந்த 1 lakhம் அவங்க வந்து நல்லாவும் போகும், சில நேரம் அதை வந்து இழக்கவும் மனதைரியம் வேணும். அதை வச்சுட்டும் நான் வந்து இன்னும் கொஞ்சம் ரன் பண்ணுவேன். அதாவது இப்ப ஒருத்தவங்க சாரி பிசினஸ் பண்ணணும்னு வர்றாங்க, அவங்க கிட்ட நான் கேட்கறேன், சாரி என்னென்னலாம் உங்களுக்கு தெரியுமா? நான் கடையில போய் கேட்கறேன்ல, அந்த எனக்கு நாலேஜ் இருக்கு. அது மட்டுமே பத்தாதுல, அது பத்தாது. எந்த செல்லர்கிட்ட நம்ம வாங்கணும், எங்க கம்மியா கொடுக்குறாங்க. இப்ப நீங்க பொருள் வாங்குறீங்க அப்படின்னா செல்லரும் அதே ரேட்ல கொடுக்குறாங்க அப்படின்னா அதுவும் அந்த ரேட்டும் நம்ம கொடுக்குற ரேட்டும் வந்து அதை விட அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட வாங்க மாட்டாங்க. இப்போ ஒரு கடையில நம்ம போய் ஒரு சாரி போய் வாங்குறோம்னா அவங்க 500 இருந்ததுன்னா நம்மளுக்கு அட்லீஸ்ட் அதுல வந்து ஒரு 100 rupeesனா லெஸ் பண்ணாதான் நம்ம ஸ்டார்டிங்ல அங்க இருந்து 400க்கு வாங்கி அதை ஒரு 500க்குனா நம்ம சேல்ஸ் பண்ண முடியும். அவங்க அந்த 500ன்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கிட்டு வந்து நீங்க 600ன்னு சேல்ஸ் பண்ணீங்கன்னா இப்ப பாக்குறவங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து தான் நம்ம கிட்ட வாங்குவாங்க, நம்ம கிட்ட வாங்க மாட்டாங்க. இப்ப வந்து யூடியூப்லயே வீடியோஸ் வந்து அவைலபிளா இருக்கு, நிறைய பேர் போடுறாங்க டிப்ஸ் வீடியோன்னு. அதை விட்டுட்டு ஒரு ஆள் ஏன் வந்து என்கிட்ட பணம் கட்டி கோச்சிங் வந்து ஜாயின் பண்ணணும்? அது பாத்தீங்கன்னா யூடியூப்ல கோச்சிங்லாம் இருக்கலாங்கன்னா அப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு டவுட் வந்து எனி டைம் நம்ம வந்தாலுமே வந்து கேட்கணும். கரெக்டா நம்ம வந்து பர்சனலா கேட்டு பண்ணும் போதுதான் அது கரெக்டா வரும். அதுவும் இல்லாம வந்து இப்போ கும்பலா கோச்சிங்கு அந்த மாதிரி இருக்கும்போது யாருக்குமே வந்து ஒரு தயக்கம் எனக்கெல்லாம் கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர் இருக்கும்போது நம்ம டவுட் கேட்கலாமா வேண்டாமா நம்ம இப்போ இது 1 and 1 போது நான் எத்தனை முறை இந்த டவுட் அவர்கிட்ட நான் கால் பண்ணி கேட்டாலுமே இது வரலைங்கண்ணா இது எனக்கு தெரியல அப்படின்னு என்ன டைம் கேட்டாலும் எனக்கு உடனே எனக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. எனக்கு ஸ்பாட்ல நம்மளுக்கு வந்து அந்த டவுட் கிளியர் ஆகணும் அப்படின்னா இந்த கோச்சிங் வந்து ராஜ வித்யாலயில நீங்க வந்து கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த ஸ்பாட்லயே உங்களுக்கு அந்த டவுட் கிளியரா சொல்லி கொடுத்துருவாருங்க. எனக்கு பாத்தீங்கன்னா யூடியூப் பத்தி சுத்தமா ஒண்ணுமே தெரியாதுங்க. அவர்கிட்ட சேரும் போது ஒரு எதுவுமே ஏபிசிடி கூட தெரியாது. அந்த ஸ்டேஜ்ல தான் நான் போனேன். எனக்கு தம்மையில இருந்து இப்ப பாத்தீங்கன்னா நான் தான் வீடியோ எடுக்கிறேன், நான் எடிட் பண்றேன், அப்லோட் பண்றதுல இருந்து தம்மைல் பண்றதுல இருந்து எல்லாமே நான் தான் என்னுடைய தனி இதுவாக தான் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போ என் பசங்களெல்லாம் யாருமே வந்து நான் இப்போ அவங்களே டிபெண்ட் பண்ணி இல்லை, எல்லாமே எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அண்ணா தான் எனக்கு ஃபுல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. இப்போ சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து ரோபோட்ஸ் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறேன், வியூஸ் வர வைக்கிறேன், இதுல போகாதீங்க, யூடியூப் வந்து உங்க சேனலை டிமானிட்டைஸ் பண்ணிடும் இப்படிலாம் சொல்றாங்களே, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன?
அதாவது ரோபோட் வச்சு மானிட்டைஸ் பண்ணோம்னா நான் வந்து 6 மந்த் எனக்கு ஆயிருக்க தேவையில்லைங்க. எனக்கு பாத்தீங்கன்னா என்னுடைய சேனல் என்னுடைய இதுல பாத்தீங்கன்னா இந்த சாரீ சேல்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து லேட்டா தான் ஆயிருக்குங்க. எல்லாத்துக்குமே ஒரு 4 மந்த்லக்குள்ள இல்ல 1 மந்த் 2 மந்த் டிஃப்ரெண்ட் ஆகுதுங்க. 2 மந்த் 1 மந்த்ல கூட மானிட்டைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு பாத்தீங்கன்னா என்னுடைய இதுல வந்து ஃபுல்லுமே பார்க்க மாட்டாங்க. டீடைல்ஸ் ஒரு ஒன் மினிட் 2 மினிட்ஸ் தான் ஆவரேஜ் இதுவே இருக்குங்க. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா உடனே எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிடுவாங்க, இந்த கலெக்ஷன்ஸ் அனுப்பி விடுங்க, இன்னைக்கு போட்டிருக்கீங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸே எனக்கு வந்து மேக்ஸிமம் இன்க்ரீஸ் ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுங்க. அந்த 4000க்கு லாஸ்டா வரும்போது கூட பாத்தீங்கன்னா ஒரு 15 ஹவர்ஸ் இருந்துச்சு. அதுவுமே வந்து சீக்கிரம் மானிட்டைஸ் ஆயிடுச்சா, உங்களுக்கு நான் மானிட்டைஸ் பண்ணி முடிச்சிடணும் என் வேலையா அப்படின்னு சொல்லி அண்ணா கேட்டே இருந்தாங்க. அதனால நான் வந்து பார்த்தா அப்போ ஒரு 15 ஹவர்ஸ்க்கு எனக்கு 1 டே ஆச்சுங்க. அப்படி வந்து ரோபோட் வச்சு நம்ம பண்ணணும்னா நாங்க வந்து எப்பவுமே வந்து ஒரு 2 மந்த்ஸ்லயோ இல்ல வந்து கோச்சிங் வந்து 4 மந்த்ஸ்ன்னு சொல்றாங்க. 4 மந்த்ஸ்க்குள்ள இந்த அவங்க சொன்னதுக்காகவே சரி வீடியோ எடுத்துல அதுக்கு சொல்லணும்ன்றதுக்காகவே அதுக்குள்ள முடிச்சிருக்கலாம். ஆனா என்னோட இது பாத்தீங்கன்னா 6 மந்த் ஆயிடுது. ஓகே ஓகே. இப்போ வந்து சில பேர் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, இவங்க கோச்சிங் போலாமா வேணாமா, நம்பலாமா வேணாமான்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? அதாவது கோச்சிங் போலாமா வேண்டாமான்னு நீங்க யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க அப்படியே தான் இருக்கணும். நீங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும், உங்களுடைய வந்து பிஸ்னஸோ உங்களுடைய சேனல் நீங்க டெவலப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ராஜ வித்யாலயாக்கு நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால சக்சஸ் பண்ண முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து பர்சனல் கோச்சிங் தான் நம்ம கிட்ட இருக்குங்க சார் கிட்ட. அது வந்து நம்மளுக்கு எந்த டவுட்டுமே இருந்தாலுமே எனக்கு வந்து எல்லாத்துக்குமே அந்த மாதிரி வந்து சொல்லி கொடுப்பாருங்க. தம்ப்நெயில் கூட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா கரெக்டா இது போடுங்க, இந்த பிக்சர் இது போடுங்க, டைட்டில் இது போடுங்க. டைட்டில்லாம் வந்து இப்ப மானிட்டைஸ் நான் பண்ணிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் எப்படி அவர் இல்லாம நான் பண்ண போறேன். ஏன்னா எனக்கு டைட்டில் தம்ப்நெயில்ல இருந்து எல்லாமே அவர் தான் எனக்கு போட்டு கொடுத்துருவாங்க. இப்ப ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, இனிமே நான் தான் பண்ணணும். ஆனா அந்த டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எந்த எஃபர்ட்டுமே எடுத்தது கிடையாது. எல்லாமே வீடியோ எடுக்கிறதோட சரி, ஆனா எனக்கு டைட்டில் அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொன்னா எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கண்டென்ட்டுமே எனக்கு அவங்க தான் வந்து சொல்லி கொடுப்பாங்க. இந்த கண்டென்ட் போடுங்க, வாஷிங் காட்டன் சாரி வந்து எப்படி முறையா வாஷ் பண்றது, வேர்டு அந்த ஒரு வேர்டு இருக்கு பாருங்க, அந்த வேர்டு கூட அவர் தான் எனக்கு சொல்லி கொடுப்பாருங்க. முறையா வாஷ் பண்றது அப்படின்றது வந்து நம்ம சேனல்ல நிறைய பேர் என்கிட்ட வந்து அந்த வீடியோ ரெஃபர் பண்ணி கூட கேட்டிருக்காங்க. உங்க சேனல்ல நீங்க சொல்லியிருக்கீங்க காட்டன் சாரி இப்படி முறையா வாஷ் பண்றதுன்னு சொல்லிட்டு இப்ப அவங்க வந்து பர்டிகுலரா அந்த வேர்டு சொல்லி என்கிட்ட கேட்கிற அளவுக்கு அந்த அந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா நல்லா போச்சுங்க. ஓகேங்க. இப்போ வந்து நிறைய பேருக்கு நாங்க சொல்லியிருப்போம், அதாவது சாரி பிசினஸ் பண்றதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லியிருப்போம். நீங்க வந்து இதனால பயப்பட தேவையில்லை, பண்றவங்க பண்ணுங்க. ஆனா அதுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மன தைரியம் வேணும் இல்லையா? நம்ம விடாம பண்ணணும்ன்ற ஒரு மனதைரியம் வேணும். அதாவது நம்ம வந்து ஒரு சின்னதா ஒரு அமௌண்ட் வச்சிருக்கோம், இதை வச்சு பண்ணிடலாம் அப்படின்னா அதுல ஒரு விவரம்ன்றது நமக்கு தெரியணும் இல்லையா? கண்டிப்பா. அது நம்ம இது இல்ல எந்த ஃபீல்டுமே நம்ம பண்ணும் போது அந்த நாலேஜ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்க ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் இருக்கணும். ஆமா, எங்க வீட்டுல வந்து எங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காரு. அதாவது இவங்க கேட்கறத உங்க ஹஸ்பண்ட் வந்து செஞ்சிருவாங்க. அதாவது கோச்சிங் ஜாயின் பண்ணி விட்டாரு, போன் வாங்கி கொடுத்துட்டாரு, எல்லாமே எனக்கு அவர்தான். ஏன்னா நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் பாத்தீங்கன்னா என்கிட்ட எந்த இதுவுமே கிடையாது. அவர்கிட்ட தான் நான் பணம் வாங்கி, அன்னைக்கு கூட நான் கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது கூட எனக்கு காசு வேணும் கொடுங்க, நான் வந்து கோச்சு ஜாயின் பண்ண போறேன்னு சொல்ல எனக்கு அவர் தான் எனக்கு கொடுத்தாருங்க. இன்னைய வரைக்கும் எனக்கு கேமரால இருந்து எல்லாமே வந்து அவர் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் போயிட்டு இருக்குதுங்க, நல்லா கொஞ்சம் சேல்ஸ் போறதுனால நான் இப்போ கொஞ்சம் வந்து அவரை டிபெண்ட் பண்ணாம என்னுடைய கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் மூவ் ஆகும், அதுல இருந்தே நான் வந்து கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஓகேங்க, ரொம்பவே நன்றி. என்னோட கோச்சிங் வந்ததுக்காகவும் அது மட்டும் இல்லாம நான் ஒரு இன்டர்வியூ கேட்டேன், அதுக்காகவும் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ்.